ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம். ஸ்ரீமாத்ரே நமக. கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். தேவி பாகவதத்தை சிந்தித்து கொண்டு வருகிறோம். அதிலே மகிஷாசூரனுடைய வதத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக மகிஷாசூரனே யுத்த களத்திற்கு புறப்படுகிறான். தூதர்கள் மூலமாக மிகச்சிறந்த தளபதிகள் இருவரும் கொல்லப்பட்டார்கள் என்கிற அந்த செய்தியை மகிஷன் அறிந்த பிறகு அவன் மிகவும் அகங்காரமும் ஆத்திரமும் கொள்கிறான். தாருகன் என்ற தேரோட்டியை அவன் கூவி அழைத்து அதிநூதனமான நம்முடைய ரதத்தை கொண்டு வா அப்படின்னு கட்டளையிட்டான். 1000 கோவேறு கழுதைகளை பூட்டி வெற்றி கொடிகளாலே அலங்கரிக்கப்பட்டு பலவிதமான ஆயுதங்களாலே நிரப்பப்பட்ட அதி அற்புதமான ரதம் அதிவேகமாக வந்து நிற்கிறது. அது வந்ததை கேட்டதுமே மகிஷாசுரன் யோசித்தான், என் தலையில் நீளமான கொம்புகளோடு எருமைக்கடா உருவமாக சென்றால் தேவி என்னை பார்த்து அருவருப்பாலே தவிர மோகிக்க மாட்டாள். உலகத்திலே இளம் பெண்கள் அழகான வாலிபர்களை பார்த்து தான் ஆசைப்படுவார்களே தவிர அரசாட்சி முதலான செல்வங்களை பார்த்தெல்லாம் ஆசைப்பட மாட்டார்கள். அதனால் என்னை கண்டதுமே தேவி மோகித்து விடும்படியான அழகான உருவத்தை எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு அந்த பாவி நினைக்கிறான். அதற்காக அவன் ஒரு மோகன உருவம் எடுத்து மன்மதனைப் போல கட்டழகு வாலிபனாக மாறி ஆடை அணிகளால் தன்னை அலங்கரித்து கொண்டு சகல போர்க்கருவிகளையும் அலங்காரமாக பூட்டி கொண்டு ரதத்திலே ஏறிக்கொண்டான். பிறகு 4 படைகளும் பரிவாரங்களும் சூழ்ந்து வர மகிஷாசுரன் மமதையோடும் காம வேட்கையோடும் ஆடம்பரமாக தேவியுடைய போர்க்களத்தை நோக்கி சென்று அம்பாளிடத்திலே தான் வந்த காரியங்களை எல்லாம் சொல்கிறான். அவன் பெரும்பாலும் அம்பாளை யுத்தத்தில் ஜெயிக்கணுங்கிறத விட அம்பிகையை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும்ங்கிறதுல தான் கவனம் செலுத்தினான். ஆனால் அம்பாள் எப்படி எல்லா அசுரர்களுக்கும் உரிய அறிவுரைகளை கூறினாலோ அதே மாதிரி மகிஷாசுரனுக்கும் அறிவுரைகளை கூறினாள். ஆனாலும் அவன் கேட்கும்படியாக இல்லை. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் நடுவில் யுத்தமானது தொடங்குகிறது. மகிஷாசுரன் யுத்த வெறியோடு தன்னுடைய வில்லை வளைத்து பானங்களை தொடுத்து தேவியின் மீது சராமாரியாக எய்கிறான். தேவி அவற்றையெல்லாம் தடுத்து தள்ளி பெரும் போர் செய்கிறாள். அதிலே துர்தரன் என்ற அசுரன் மலை போல விழுந்து மடிந்தான். அதை கண்ட திரிநேத்திரன் என்கிற அசுரன் தேவியின் மீது 7 அஸ்திரங்களை எய்தான். தேவி அவற்றை தடுத்து அவனை அடக்கிட்டான். அந்தகன் என்கிற அசுரன் ஒரு இரும்பு உலக்கையாலே தேவியுடைய வாகனமான சிங்கத்தின் தலை மீது அடிக்கிறான். அது கோபம் கொண்டு அவனை அறைந்து கொன்று அவன் உடம்பில் இருக்கக்கூடிய இறைச்சியெல்லாம் தின்று தீர்த்து விடுகிறது. அவற்றையெல்லாம் கண்டு மகிஷன் மிகவும் கோபம் கொண்டு அம்புகளை அடைமழை போல பொழிகிறான். இவற்றையெல்லாம் தேவி தன் கையில் இருந்து கதாயுதத்தினாலேயே நொறுக்கிவிட்டு அதை கொண்டே மகிஷனுடைய மார்பில் ஓங்கி ஒரு அறைகிறாள். அந்த அடியை தாங்காத அசுரன் மூர்ச்சையானான். ஆனால் பிறகு சிறிது நேரத்துக்கெல்லாம் அவன் தெளிந்து மீண்டும் எழுந்து தன்னுடைய கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு தேவியின் வாகனமான சிங்கத்தின் மீது பாய்ந்து அதன் தலை மீது அடித்தான். சிங்கம் கோபம் கொண்டு மகிஷாசுரனை கால்களாலே அறைந்து நகங்களாலே கீறியது. உடனே மகிஷாசுரன் மானிட வடிவத்தை நீக்கிவிட்டு ஒரு சிங்க வடிவம் எடுத்துக்கொண்டு அந்த சிங்கத்தோடு போராடுகிறான். தேவி அதை கண்டு கோபம் கொண்டு பாம்புகளை போன்ற பானங்களை மகிஷன் மீது எய்கிறாள். உடனே அவன் சிங்க உருவத்தை விட்டு யானை வடிவம் கொண்டு மலைகளை எல்லாம் கெல்லி எறிகிறான். தேவி சில அம்புகளாலே மலைகளை பொடி தூள் தூளாக்கிவிட்டு கலகலன்னு சிரிக்கிறான். இந்த யானை வடிவம் கொண்ட மகிஷன் தலை மீது சிங்கமும் பாய்ந்து யானையாகிய மகிஷாசுரனுடைய மத்தகத்தை 2ஆக பிளந்துடுச்சு. அந்த சிங்கத்தை கொல்ல வேண்டும் என்று உடனே மகிஷாசுரன் ஒரு சர்ப்ப வடிவம் கொள்கிறான். தேவி அதை கண்டதுமே தன் வாளால் வெட்டினாள். அவனும் தேவியை வெட்டினான். ஆனால் தேவி வெட்டுப்படாமையை கண்டு வெட்கம் கொண்டு மகிஷன் தன் இயற்கை உருவமாகி எருமைக்கடாவுடைய உருவத்தை எடுத்துக்கொள்கிறான். மலைகளையும் மரங்களையும் தன்னுடைய கொம்புகளாலேயே கெல்லி எறிந்தான். அந்த கொம்புகளாலேயே தேவியையும் சிங்கத்தையும் இடித்து இடித்து தள்ளி தன் வாளை சுழற்றி சுழற்றி முகத்திலே அடித்து கடகடவென சிரிக்கிறான். இவ்வாறு அவன் மிகவும் கொடூரமாக போர் செய்து, பெண்ணே, இத்தனை நேரம் மகா வலிமைக்காரி போல போராடிய நீ இப்போது ஏன் பேசாமல் நிற்கிறாய்? நீ ஒரு துஷ்டை. நீ நிற்கும் நிலையே நீ என்னிடத்திலே மோகம் கொண்டவளை போல தோற்றமளிக்கிறதே. ஆனால் இனி நான் உன் மீது மோகம் கொள்ள மாட்டேன். உன்னையும் கொன்று உன்னை ஏவிய தேவர்களையும் கொன்று விடுகிறேன் பார் அப்படின்னு வீர முழக்கமிட்டு அஹஹா அப்படின்ட்டு கூச்சலிட்டான். தேவி அமைதியாக புன்னகை செய்து, ஓ எருமையே,
நீ ஏன் இப்படி அலறுகிறாய்? உன் எருமை குரல் என்ன காதுக்கு அவ்வளவு இனிமையானதோ? நீ இதுவரை மதுபானம் செய்து போதை வெறி கொண்டு சாதுக்களையும் தேவர்களையும் துன்புறுத்தி பயமுறுத்தி வந்தாயல்லவா? நான் இப்பொழுதே உன்னை கொன்று தேவர்களின் பயத்தை ஒழித்து விடுகிறேன்னு கூறி சண்டிகையுடைய உருவத்தை கொண்டு தன் கையிலே ஒரு மது பாத்திரம் ஏந்தி மகிஷாசுரனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்துடன் திராட்சை ரச மதுவை அருந்தி தன் சூலாயுதத்தை ஓங்கி கொண்டு மகிஷாசுரனை துரத்துகிறாள் அம்பாள். இந்த நயவஞ்சகத்தில் நிபுணனான மகிஷாசுரன் என்ன பண்ணுறான்? தான் கற்ற மாயா வித்தைகளாலே பற்பல உருவங்களை எடுத்து தேவியை தாக்கி துன்புறுத்த முயல்கிறான். தேவியுடைய கண்கள் சிவக்கிறது. அவள் தன் திருசூலத்தை சுழற்றி மகிஷாசுரனுடைய மார்பிலே குத்தினாள். மகிஷாசுரன் மயங்கி விழுந்து சிறிது நேரம் கழித்து மறுபடியும் எழுந்துட்டான். தன் முரட்டு கால்களால் மூர்க்கத்தனமாக போர் புரியலானான். ஆனால் உடனே அம்பாள் என்ன பண்ணுறா? ஆயிரக்கணக்கான ஒளிர்கதிர்களை வீசும் சக்கராயுதத்தை எடுத்து வீசினால் அந்த கணமே அவனது சிரத்தை அறுத்து எரிந்துவிட்டு மீண்டும் தேவியுடைய கையிலே வந்து தங்கியது. மகிஷாசுரனுடைய கழுத்திலிருந்து இரத்தம் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. தலையற்ற அவன் முண்டம் ஆகாயம் வரை எழும்பி துள்ளி கீழே விழுந்து மாண்டு போனான். மகிஷாசுரன் இறந்து போனான். தேவர்களெல்லாம் வெற்றி முழக்கம் செய்கிறார்கள். ஓடிப்போன அசுரர்களை தேவியுடைய சிங்கமானது பசியோடு சீறி பாய்ந்து அரைந்து தின்றது. அந்த சிங்கத்திடம் அகப்படாத அசுரர்களெல்லாம் பாதாள உலகத்துக்கு பறந்து ஓடி போயிட்டாங்க. அசுரர்களை பற்றிய பயம் அடியோடு நீங்கியது. அமரர்கள் ஆனந்தமடைகிறார்கள். மகிஷாசுரனை வதைத்த மகிஷாசுர மர்தினியான சண்டிகாதேவியும் போய் மறைந்தாள். தேவர்கள் மகிஷாசுர மர்தினியான தேவியை அழகான தோத்திரங்களாலே வணங்கி துதித்து அம்பாளை கொண்டாடுகிறார்கள். உலக மகேஸ்வரியான சக்தி தேவி புன்முறுவலோடு தேவர்களை நோக்கி சொல்கிறா மிருதுவான குரலிலே, தேவர்களே, உங்களால் எவற்றை சாதிக்க முடியாமல் உங்களுக்கு ஆபத்து உண்டாகுமோ அப்போதெல்லாம் என்னை நினையுங்கள், நான் உங்களை அந்த ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றுகிறேன் அப்படின்னு அம்பாள் சொல்கிறா. தாயே, மகிஷாசுரனை வதம் செய்து எங்களை காப்பாற்றினாய். எப்போதும் உன் திருவடி தாமரைகளில் நீங்காதிருக்கும் உண்மையான பக்தியை எங்களுக்கு அனுகிரகிக்க வேண்டும். நாங்கள் பிழைகள் செய்தாலும் தாயை போல நீதானம்மா பொறுத்தருள வேண்டும்னு அம்பாளை அனைவரும் பிரார்த்தனை செய்கிறார்கள். அம்பாளும் மனமகிழ்ந்து அவர்கள் வேண்டியவாறே அப்படியே ஆகுக அப்படின்னு சொல்லி திருவருள் புரிந்து தன்னுடைய திருவுருவத்தை மறைத்தாள் பராசக்தி. அப்படி தேவர்களுக்கெல்லாம் ஒரு துன்பம் நேருகிற போது அம்பிகை அவதாரம் செய்து மகிஷாசுரனை வதம் செய்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி அற்புதமான அனுகிரகம் செய்தால் மகிஷாசுர மர்தினி. அந்த மகிஷாசுர மர்தினியாக விளங்கக்கூடிய அன்னையை நாமும் நமக்கு எப்போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் ஏற்படுகிறதோ நாமும் அந்த அம்பாளுடைய திருவடிகளிலே சரணடைந்து பிரார்த்தனை செய்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் தேவியுடைய அனுகிரகத்தினாலே நீங்கிவிடும். அப்பேற்பட்ட கருணைய கட்டாட்சியாக விளங்கக்கூடியவள் தான் அம்பாள். அதனால் அந்த அம்பாளுடைய திருவடிகளை எப்போதும் நாம் நினைந்து சரணாகதி அடைந்து நலம் பெற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீமாத்ரே நமக. பதிவு பிடித்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன். ஜெய ஜெய காமாட்சி, ஜெய ஜெய துர்கா பரமேஸ்வரி.